Hello guys, welcome back to the new video. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு நிமிஷம் நான் லைட் அமர்த்திக்கிறேன் அப்பதான் நான் காட்டுற லெட்டர் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நமக்கு வந்து Google Adsense ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்போ இந்த Adsense ல இருந்து இந்த லெட்டர் வரும், இந்த லெட்டரோட ப்ரொசீஜர் என்ன, மானிட்டரைஸ் ஆனா மட்டும் தான் அந்த லெட்டர் வந்து நமக்கு வரும். சோ மானிட்டரைஸ் ஆகிறது எவ்வளவு கஷ்டம், அதுல என்ன ப்ரொசீஜர் இருக்கு, எப்போ அந்த லெட்டருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கும்போது ஒரு பிகினர் யூடியூபருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த லெட்டருக்கு பின்னாடி இருக்க உழைப்பை நீங்க நினைச்சீங்கன்னா என்னடா இதுக்கு போய் இவ்வளோ உழைச்சிருக்கானா சொல்லிட்டு தோணும். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொதல் விஷயம் என்னன்னா, யூடியூபோட மானிட்டரைசேஷன்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மானிட்டரைசேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். யூடியூபோட மானிட்டரைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரது ரொம்பவே ஈஸி. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம், அப்படி இப்படின்னு சொல்லி 1000 சப்ஸ்கிரைபர் எப்படியாவது கொண்டு வந்துருவீங்க. உங்கள் வீடியோ அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணிட்டேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். பட் பிரச்சனை எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொண்டு வந்துருவீங்க. ஆனால் அந்த 4000 வாட்ச் ஹவர் உங்களால் கொண்டே வர முடியாது. 4000 வாட்ச் ஹவருங்கிறது 2,40,000 நிமிஷம். யோசிச்சு பாருங்க, 2,40,000 நிமிஷம் உங்கள் வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்கள் சேனல் மானிட்டரைஸ் ஆகும். அதாவது உங்கள் வீடியோவை, அதாவது ஒரு வீடியோ வந்து எப்படியாவது 50,000 வியூஸை தாண்டணும். அப்போ மட்டும்தான் மானிட்டரைசேஷன் என்னேபிள் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரு வீடியோ 10,000, இன்னொரு வீடியோ 10,000, இன்னொரு வீடியோ 15,000, இந்த மாதிரி ஒரு 4-5 வீடியோ சேர்ந்து ஒரு 50,000 வியூஸை மேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வியூ போனோன்னா 4000 வாட்ச் ஹவர் ரீச் ஆச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது 5 நிமிஷமாக அவங்க பார்த்தாங்கன்னா தான், அதாவது 5 நிமிஷம் அதை பார்த்தா மட்டும்தான் 5 × 50,000 போட்டிங்கன்னா 2,40,000 நிமிஷம் வரும். ஸோ நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க, 2,40,000 நிமிஷம் ரீச் பண்ணுறது மிகப்பெரிய விஷயங்க. அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடலாம் சொல்லி பட் சொன்னவங்க உங்கள் வீடியோவை முழுசாக பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் 1000 பேர்கிட்ட சொன்னால் ஒரு 2 பேர் தான் உங்கள் வீடியோ முழுசாக பார்ப்பாங்க, அதான் உண்மை. ஸோ அதெல்லாம் தாண்டி மானிட்டரைசேஷன் நான் வாங்கிட்டேன்ப்பா, அப்போ வந்து எனக்கு யூடியூப்லேருந்து காசு கொட்ட ஆரம்பிச்சிருமான்னு கேட்டிங்கன்னா, காசு நான் கொட்டாது. அதாவது மாதம் இப்போ எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மானிட்டரைஸ் ஆகி டிசம்பர் 16 ஆச்சுங்க கரெக்டாக, இன்னும் டேட் கூட மறக்கவே இல்லை. ஸோ 16 ஆச்சு. இன்றைக்கி வந்து மே 6 மே 7 ஐ திங்க் ஸோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆக போகுது, 5 மாதம் 6 மாதம். இது வரைக்கும் எனக்கு வந்து $11 $12 வந்திருக்கு. ஒரு மாதத்துக்கு $2. யோசிச்சு பாருங்கள், $2 150 ரூபா. 150 ரூபாலேருந்து 200 ரூபா வருங்க. இப்போ நான் போன மாதம் அவ்வளோவா வீடியோவே போடல. ஸோ அதனால $1.50 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு 200 ரூபா சாலிடாக வந்துகிட்டே இருந்துச்சு, மாதம் 200 ரூபா. ஆனால் நீங்கள் உடனே அந்த 200 ரூபாவை எடுத்துட முடியாது. $100 எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் அந்த 200 ரூபாவை எடுக்க முடியுமே தவிர, நீங்கள் நினச்சப்பனா அவுட் எடுக்க முடியாது. அதாவது இப்போ ஒரு தடவை 100 ரூபா சேர்ந்துருச்சுன்னா அப்போ மட்டும்தான், சாரி 100 ரூபான்னு சொல்கிறேன் பாருங்க, $100 சேர்ந்துருச்சுன்னா அப்போ மட்டும் தான் நீங்கள் வெளியே எடுக்க முடியும். 8,000 ரூபா, $100ங்கிறது 8,000 ரூபா. 8,000 ரூபா எப்போ சேருதோ அப்போ தான் வெளியே எடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் வெளியவே எடுக்க முடியாது. பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், 200 ரூபா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த லெட்டருக்கு எப்போ அப்ளை பண்ணலாம், மானிட்டரைஸ் ஆனோடனே அப்ளை பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. $10 நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த லெட்டருக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போ மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அப்போ மட்டும்தான், அதாவது இந்த லெட்டருக்கான அந்த விஷயமே உங்களுக்கு காட்டும். என்ன லெட்டரில் சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மனுஷன் இங்கே வாழ்கிறான், இவனுக்கு இந்த கோடை கொடுங்க, இங்கே வாழ்ந்தானா அவன் இந்த கோடை என்ட்ரு பண்ணானா அவன் அட்ரஸ் வெரிஃபை செய்யப்படும். அதாவது நீங்கள் எந்த அட்ரஸ்லேருந்து கரெக்டாக கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் தெரிஞ்சுக்க விரும்பும். ஸோ உங்கள் அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்த பிறகு யூடியூப்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அதில் வந்து பின் நம்பர் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் போட்டால் மட்டும்தான் இப்படி ஒருத்தர் கண்டென்ட் உண்மையிலே கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கான், இப்படி ஒரு மனுஷன் உண்மையிலே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு யூடியூப் நம்புன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தாங்க. பாஸ்போர்ட்டுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க, அதே மாதிரி தான் யூடியூப் வந்து லெட்டர் அனுப்பி நம்மளை வெரிஃபை பண்ணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து $100 வந்தோடனே இந்த காசை வெளியே எடுக்க முடியும், இல்லாட்டி எடுக்க முடியாது. இவ்வளோ இருக்கா பதிலான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபைனலி நம்மளுக்கு அந்த லெட்ரு வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோட ஆரம்பத்திலே. ஸோ அந்த லெட்டரில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரித்து பின் நம்பர் என்ட்ரு பண்ண போகிறோம். அதுதான் அந்த வீடியோவே. ஸோ அங்கே பிரித்து பின் நம்பர் என்டர் பண்ணலாம். லெட்ரு தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன், லைட் அமர்த்திட்டு வரேன், இப்போ நல்லா தெரியும். ஓகே, இந்த லெட்டரை வந்து நம்ம பிரிப்போம். ஹியர் கம்ஸ் தி லெட்டர். கரெக்டாக பிரிக்கிற மாதிரி சூப்பராக போட்டுருக்காங்க. கஷ்டப்படணும் வேணாம் நம்ம. வா, சூப்பராக இருக்கு. இங்கேயும் கிழிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயும் கிழிச்சா ஓப்பன் ஆகும்.
and here it is. பின்ன நான் காட்ட விரும்பல, பட் your Google AdSense personal identification number pin போட்டிருக்கு. Welcome to Google AdSense. To enable your payments for your account, please follow these steps. Step 1, sign in to your Google AdSense account அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு ஸ்டெப் 2 வந்து click the gear icon and select payments. Step there. See, step 3, in the left navigation bar, click account information, then click verify address. Step 4, enter your PIN as it appears on the right and click submit PIN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PIN நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆட்சென்ஸில் வந்து நம்ம அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆகும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே கஷ்டங்க, ஒரு யூடியூபராக இருக்குது ரொம்ப கஷ்டம். அது ஃபுல் டைமாக நீங்கள் பண்ணவே முடியாது. சும்மா அவங்க ஃபோன் ரீசார்ஜுக்காக வேணால் பண்ணலாம். ஏதாவது ஒரு வீடியோ ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளே போட்டுக்கிட்டே இருப்போம். பட் ரொம்ப ரேராக தான் ரீச் ஆகும். வருஷத்துக்கு 1 இல்லை 2 தான் ரீச் ஆகும். ஏன்னா இப்போ இதில் ரொம்பவே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுத்தாலும் அதை பார்க்க வியூவர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. பட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பட் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெறுப்பு அடைஞ்சிருவோம். அதாவது என்னடா அது இவ்வளோ டைம் எடுத்து போடுறோம், ஒரு வீடியோ எடுக்க எப்படியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும், அது எடிட் பண்ண 3 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் செலவழிச்சு மொத்தமே 30 வியூ போனால் உங்களுக்கு எவ்வளோ வலிக்குமோ அதுதாங்க அது வலி. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கீங்களோ முடிஞ்சால் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. இந்த வீடியோ எவ்வளோ யூடியூபர்ஸ் பார்ப்பீங்கன்னு தெரியாது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் என் வலி புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பின்னை என்ட்ரு பண்ண போகிறோம். அது உங்களுக்கு தெரியாது, பட் நான் லேப்டாப்பில் என்ட்ரு பண்ணி வேலையை முடிக்க போகிறேன். வாங்க சேர்ந்தே செய்யலாம். ஹியர் இட் இஸ் லேப்டாப். அந்த பின்னை என்ட்ரு பண்ணிடுவாங்க. இந்த போட்டிருக்கு பாருங்கள், வெரிஃபை யுவர் பில்லிங் அட்ரஸ்னு போட்டிருக்கோம். இதில் போய் என்ன பண்ணணும்னா வெரிஃபை மட்டும் பண்ணணும். நான் ஏற்கனவே வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். என்டர் 6 டிஜிட் பின். அந்த பின்னை நான் என்ட்ரு பண்ண போகிறேன். எஸ், எல்லாருக்கும் 3 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. வர 3 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது இதுக்கு. அதாவது 3 வாரத்துலேருந்து 5 வாரம் ஆகலாம், இல்லை 3 மாதம் கூட ஆகலாம். மேக்ஸிமம் யூடியூப் வந்து இந்த லெட்ரு வர்றதுக்கு 3 மாதம் டைம் கொடுக்குது. 3 மாதம்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும். இருக்க லைட் போட்டுருங்க. 3 மாதம்க்குள்ளே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை என்ட்ரு பண்ணணும். இல்லைனா திருப்பி வந்து நீங்கள் அதாவது இந்த லெட்டருக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த லெட்ரு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வெளியே வரும். இல்லை பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட். லெட்ரு வராட்டி எப்படியாவது நீங்கள் லெட்டரை வாங்கிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். 3 மாதம் டைமே. ஆனால் எனக்கு 10 நாள்லேயே வந்துருச்சு. எனக்கு இதில் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நிறையா யூடியூபர் சொல்லியிருந்தாங்க பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைங்க. கொடுத்தாச்சு. எஸ், வெரிஃபிகேஷன் உடனே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. செகண்ட்ஸ் தாங்க. வாவ், அவ்வளோதான். 2 வெரிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் சரி, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சரி. இன்னும் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு $100 வந்து ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆயிருங்க. நீங்கள் வந்து அதுக்கு மேலே சேர்க்க முடியாது. $101 நான் சேர்த்துக்கிறேன், $102 சேர்த்துக்கிறேன்னா சேர்க்க முடியாது. $100 வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எப்படி சேலரி இருக்கும் அது மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் ப்ரொசீஜர். இட்ஸ் ஹியூஜ். யூடியூப் இஸ் ஹியூஜ்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசி சம்பாதிக்கலாம், அண்ட் யார் வேணாலும் புகழ் அடையலாம். இட்ஸ் அ பிகெஸ்ட் பிளாட்ஃபார்ம். பட் பிரச்சனை என்னென்னா, இப்போ வந்து திறமை இருக்கவங்க நிறையா பேர் உள்ள வராங்க. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. காம்படிஷன் ஹெவியாக இருந்தாலும் ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லலாம். ஏன்னா 2 சைடு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, பேஷன் இருக்கவங்க ரொம்ப நாளாக இருப்பாங்க யூடியூப்பில். அதாவது பேசுகிறது பிடிக்கிறவங்க அண்ட் யூடியூப் பேஷனாக எடுத்து பண்ணுறவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க. நான் கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக இருக்கேன். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. பட் நான் மனசுக்கு எப்பப்போனா தோணுதோ, பிடிச்ச விஷயம் செய்யணும்னு தோணுதோ, அப்போ வந்து நான் யூடியூப் கன்ஃபார்மாக பண்ணிடுவேன். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா கன்ஃபார்மாக வந்து பேசுவேன். எனக்கு பிடிச்ச மட்டும் தான் பேசுவேன். பிடிக்காத விஷயத்தை நான் பேச மாட்டேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வச்சுட்டா இந்த சேனல் ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், சுத்தமாக வியூஸும் போல, சப்ஸ்கிரைபர் வரல. பட் இந்த சேனலில் நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு. நான் லிட்ரேச்சர் வச்சு ஆரம்பிச்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இன்னும் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம $100 கூடிய சீக்கிரம் வெளியே எடுக்கிறோம். ஓகேவா? இட்ஸ் பாரதி. குட் பை. ஷைனிங் ஆஃப் ஹியர். சேஸ் நண்பா. பாய்.